ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11th 12th வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு தமிழ் எக்ஸாம் நடைபெறுது. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன் நம்ம சேனல் சார்பாக. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மறுநாள் வந்து 10th. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தமிழுக்கான இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், இம்பார்ட்டன்ட் என்னென்ன கேட்பாங்க அப்படின்ற ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம இன்ஸ்டாகிராம்லையும் போட்டாச்சு, யூடியூப்லையும் போட்டாச்சு. அதை போய் பார்த்துங்க. இந்த வீடியோவில் என்னென்னலாம் நாளைக்கு எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரில் வரப்போகுதுன்றது ஒரு இன்ஸை தான் நம்ம இதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் புக் பேக்கில் இருக்கிற 1 மார்க் எல்லாத்தையும் நல்லா தரவு படித்து வச்சிங்க கண்டிப்பாக. அப்புறம் மனப்பாட பாடல் திருக்குறள் அதனால படித்து வச்சிங்க. அப்புறம் மொழித்திறன் பயிற்சி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அணி இலக்கணம் படித்து வச்சிங்க. வகுப்பத உறுப்பு இலக்கணம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இருந்து ஒரு 2 மார்க் கண்டிப்பாக வரும். புணர்ச்சி விதி ஒரு 2 மார்க் வரும். நயம் பாராட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க் கொஸ்டின் வரும். அப்புறம் தமிழ் இலக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கலைச்சொல் அறிவோம் இது கம்பல்சரி ஒரு 2 மார்க் கொஸ்டின். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திணைத்துறை இது வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது, 2 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. 10th ஆண்டினா வரைபடம் விளக்குக அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க் வரும். சொல்லும் பொருளும் கேட்க வாய்ப்பு இருக்குது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இலக்கண குறிப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் வந்து மழங்கொலி சொற்களை ஒரே சொடரில் அமைத்து எழுதுக இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 10th ஆண்டினா படிவம் கேட்பாங்க, அது ஒரு 5 மார்க். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம குருவினா வந்து கொடுத்துட்டோம், அப்புறம் வந்து சிறுவினா கொடுத்துட்டோம், நெடுவினா கொடுத்துட்டோம். இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா எல்லாத்தையும் நல்லா தரவு படித்து வச்சுங்க. அதுக்கப்புறம் 11th 12th ஆண்டினா இதெல்லாம் கேட்க அதிக வாய்ப்பு இருக்குது. தொடரில் உள்ள சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதுக நாளைக்கு 2 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்கு. அப்புறம் வல்லின மொழிகளை இட்டும் நீக்கியும் எழுதுக இதுவும் ஒரு கேட்க வாய்ப்பு இருக்கு. சொல்லை பிரித்தும் சேர்த்தும் எழுதுகன்னு சொல்லிட்டு இதையும் கேட்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிறமொழி சொற்களை தமிழாக்கியம் செய்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வாய்ப்பு இருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புதிர்களுக்கான விடைகளை தேர்ந்தெடுத்து எழுதுக அதையும் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஊமை தொடரில் சொற்றொடரை அமைத்து எழுதுக இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து இது எல்லாத்தையும் நல்லா தரவு படிச்சிருக்கீங்களான்னு செக் பண்ணிங்க. இது ஒரு ஷெடியூலாக போட்டு எதெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கீங்களோ அதெல்லாம் வந்து டிக் போட்டே வாங்க, இதெல்லாம் படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.